ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நேற்று நர்சரிக்கு போயிட்டு ஒரு 5 செடி வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த 5 செடியில் ஒரு செடி தான் இந்த திராட்சை கொடி. என்னென்ன செடி வாங்கியிருந்தேன்னா, திராட்சை கொடி, பப்பாயா செடி, இலந்தம்பழம் செடி, மெரூன் கலரில் அடுக்கு செம்பருத்தி வாங்கியிருந்தேன். அப்புறம் இட்லி பூச்செடி ஒன்று வாங்கியிருந்தேன். பப்பாயா செடி கூடவே ஒரு செடி இருந்தது, சங்கு பூச்செடி. மொத்தத்தில் 6 செடி வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம மாடி தோட்டத்தில் வேறு என்னென்ன செடியெலாம் வைக்கலாம் அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்கிட்ட இல்லைன்னா நான் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து வைக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா 15க்கு 15 சைஸ் க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். மண் கலவை பார்த்தீங்கன்னா செம்மண்ணும் மாட்டுத்தொழு உரமும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதம் ஃபுல்லாக அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து சங்கு பூச்செடி ஒரு சின்ன பாட்டில் தான் வச்சுக்கிட்டேன். இது ஒயிட் கலர் சங்கு பூச்செடி. ஏற்கனவே என்கிட்ட பிங்க் கலரில் இருக்குது. இது எனக்கு ஃப்ரீயாக கிடச்ச மாதிரி. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.